ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த 79 இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ஆந்திராவில் ஃப்ரீ பஸ் லேடிஸ்க்கு எவ்வளோ நல்ல ஸ்கீம் பாருங்கள். தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாலும் அந்த ஹாப்பினஸ் மக்கள் மனசில் தெரியல. பட் ஆந்திராவில் பயங்கர சந்தோஷத்தோட மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப மனசு சஞ்சலமாக இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி ஒரு சித்தூர் நியர் காலையில் மதனப்பள்ளி பஸ் வரும் எங்கள் ஏரியாவில். அந்த பஸ்ஸை பிடிக்கணுன்னா எங்கள் அம்மா 4 o'clock ஏஞ்சி எல்லாம் சமைச்சு இது மாதிரி பேஸ்கெட் தான் எங்கள் அம்மா கொண்டு போவாங்க. அந்த நாட்களில் கட்ட பேக் கிடையாது. எங்கள் வீட்டில் ரெட் கலரில் இருக்கும், இப்போ எங்கள் வீட்டில் ப்ளூ கலர். இதிலெல்லாம் அடக்கி எங்களை கூட்டிகிட்டு டிக்கெட் வரப்போ ஒரு கண்டக்டருக்கு எங்களை குட்டியாக மறைச்சி நிற்க சொல்லுவாங்க. கம்மி காசு வாங்குவாங்க, ஆஃப் டிக்கெட் போட சொல்லுவாங்க. இது மாதிரி பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போல்லாம் ஃப்ரீடமாக எங்கே வேணால் ஏறி இறங்கலாம். எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸான விஷயம் இது. காட் கிஃப்ட்டு ஆந்திரா பீப்புளுக்கு. நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல்ஸ் போகிற லேடிஸு, சந்தைக்கு போகிற வியாபாரம் பண்ணுற லேடிஸுங்க, கோவில் குளம் போகிற பெரியவங்களுக்கு, பாத யாத்திரை போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பத்ராச்சலத்துலேருந்து மந்த்ராலயாலேருந்து கரீம்நகர், கர்னூலு, விஜயநகரம், விஜயவாடா, ஹைதராபாத் எல்லா பஸ் எக்ஸ்பிரஸில் கூட ஃப்ரீங்களாம். பார்த்தீங்களா, இவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஆந்திராவில் தான், என் நேட்டிவ் ஆந்திரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நல்ல ஒரு தருணத்தை கொடுத்த சந்திரபாபு நாயுடு சிஎம்க்கு என் தலை கூப்பிட்டு நான் நமஸ்கரிச்சு வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். பவன் கல்யாண் காருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாரா லோகேஷ் காருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு பிக்சரில் அனுஷ்கா சொல்வான், பஸ் ஏறி பஸ் டிக்கெட்டிலேருந்து திருப்பண்ணா வெங்கண்ணசாமி, அன்னவர் சத்யசாமி, யாதகிரி நரசிம்மசாமி, ஏமிட்டி நாகேதி ஜும் ஜும்மாயான்னு ஒரு சாங் பாடுவாங்க. அந்த மாதிரி இப்போல்லாம் பைசா இல்லையே, பஸ்ஸை தந்த காசு இல்லையே, சேஞ்ச் இல்லையேன்னு ஃபீல் பண்ணவே வேணாம். தைரியமாக உட்காந்து நிறைய விஷயங்களை பாருங்கள். நிறைய பிளேஸுக்கு போய்